ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா த டிசிஷன் இஸ் யுவர்ஸ். நம்ம ஏதாவது பிஜி கோர்ஸ் பண்ணணும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக கோர்ஸ் படிக்கணும், இல்லை வெப் ரிலேட்டடாக கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டில் அதுக்கான காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டியூட் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. ஸோ நம்ம கவர்மெண்ட்டுமே அப்ரூவ் பண்ணியிருக்கு. நம்ம அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டும் கிடையாது, காலேஜும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எப்படி லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலைங்கிறது அவங்களோட டைம் தான். ஸோ டைம் போயிடுச்சுன்னா நமக்கு திரும்ப கிடைக்காது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்க த்ரூ அவுட் த எக்ஸ்பீரியன்ஸை தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணுறாங்க. ஒரு நியூ கம்மர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணணும், அதோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. கண்டிப்பாக எல்லாருமே மணியை லாஸ் பண்ணிட்டு தான் இதில் பற்றி லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ மணியை நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலுமே நமக்கு கொடுக்கக்கூடிய டைம்ங்கிறது ரொம்பவே காஸ்ட்லியான ஒன்று. ஸோ ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்காது. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு அதிகப்படியான பீப்புள் ட்ரேடிங்குள்ளே வருவாங்க. இல்லை காலேஜஸ் முடிச்சுட்டு ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுட்டு அதில் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வருவாங்க. ஸோ கொஞ்சம் விமன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக நம்ம ஏதாவது பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ்னால பீப்புள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப் அண்ட் டிஃபிகல்ட்டான ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது. ஸோ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகும்போது இப்போ இருக்கிற மாதிரி சினாரியோ அப்போ கிடையாது. இப்போ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. பட் நான் ஸ்டாக் மார்க்கெட்லாம் என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. பட் அதுக்கான ஆன்சரே எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா அதிகப்படியான பீப்புள் பார்த்தீங்கன்னா அப்போ ட்ரேடிங்லலாம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே கண்டிப்பாக பயப்பட தான் செய்வாங்க. அது வந்து ஒரு கேம்பிளிங். அது நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பணத்தை இழந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்ரோச் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த அப்ரோச் கொஞ்சம் மாறி இருக்குது. இருந்தாலுமே இப்போ அதிகப்படியான பீப்புள் பார்த்தீங்கன்னா எகெயின் லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க மணியை. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்லையுமே எதனால லாஸஸ்லாம் வருது அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஹோர்ஸை வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ எதனால இந்த ஹோர்ஸ் நான் வந்து லான்ச் பண்ணுறேன், என்ன பர்பஸ், இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதில் நான் என்ன சொல்ல போகிறேன், இதில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆக முடியுமா இந்த ஹோர்ஸ் கற்றதுக்கப்புறம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு. எந்த ஒரு இண்டிகேட்டருமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு மூவ் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். ஸோ எப்பயுமே பாருங்கள், ப்ரைஸ் ஆக்ஷன் தான் எப்பயுமே கிங். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக இருக்கலாம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதனால தான் டெய்லி பேசிஸில் நம்ம வீடியோவுமே போட்டுட்ருக்கோம். அண்ட் டெலிகிராம் சேனல்லையுமே நான் அனலைஸ் பண்ணுற ஸ்டாக் ஆகட்டும் இல்லை இண்டெக்ஸஸ் ஆகட்டும் அதை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நான் எடுக்கிற ட்ரேடுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி மட்டுமே நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக ஆக முடியுமா அப்படின்னு நம்மளால் ரொம்ப பேர் கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு. ஸோ அதனால தான் நான் எடுக்கிற ட்ரேட்லேருந்து எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறதுக்கான ரீசன். ஓகே, இப்போ நம்ம அந்த ஹோர்ஸ் ரிலேட்டடாக பேசலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறேங்கிறத. ஸோ நானுமே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். நான் எப்படி லைவ் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறனோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக புது புது விஷயங்களை கற்றுக்குருவீங்க. கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் கரியருக்கு இந்த ஹோர்ஸ் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்ணுறேங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ 5th டிசம்பர் தான் பிளான் பண்ணியிருக்கேன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஈவினிங் செஷன் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ டோட்டலாக 20 டேஸ் வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். ஈவினிங் 1.5 hours. அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் சம்டைம் நீங்கள் எவ்வளோ என்கேஜாக இருக்கீங்கிறத பொறுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் வந்து டவுட் கிளியரிங் செஷன் கண்டக்ட் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எத்தனை தடவைனாலும் என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுவேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவேன். ஜஸ்ட் அது நான் வாய் வார்த்தையாக சொல்லலை, என்கிட்ட பேசின உங்களில் அதிகமான பீப்புளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ லைஃப் லாங் வந்து நீங்கள் அதை லேர்ன் பண்ணுறதுக்கு
எவ்வளோ உங்களோட இன்புட் 100% கொடுக்குறீங்களோ நான் கண்டிப்பாக 200% கொடுப்பேன். அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ நான் எதிர்பார்க்கறதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கறணும், நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையுமே டீச் பண்ணுவேன், அதில் மாற்றமே இல்லை. ஸோ என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் இதில் கவர் ஆகுங்கிறத இப்போ தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இதில் நான் கவர் பண்ணுற டாபிக் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். இதில் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும், என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, ஆப்ஷன் சார்ட்டை இதில் போய் நம்ம பார்க்கணும், ஓவரால் பேசிக் என்னென்ன நீடோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கேண்டில்னா என்ன, எப்படி நம்ம வந்து கேண்டில்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறது, ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேண்டில் வந்து டிஃப்ரெண்ட் வியூ கொடுக்கும். ஸோ அதெல்லாமே எப்படி நம்ம வந்து கரெக்டாக எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஓவரால் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷனல் சைசிங். நீங்கள் வந்து நல்ல ட்ரேடராக இருக்கலாம், பட் உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்களோட பொசிஷன் சைஸையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவே ஆக முடியாது. ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பொசிஷனல் சைஸிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றியுமே நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சைக்காலஜி அது உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாருமே மணியோட டைரெக்டாக டீல் பண்ணுறதுனால அந்த இடத்துல எமோஷனுக்கு தான் நம்ம அதிகமான ரோல் கொடுப்போம். ஸோ அதுதான் அதிகமாக ப்ளே ஆகி ஸோ அதிகமாக நம்ம சம்டைம் லாஸ் புக் பண்ணுறதுக்கும் இதுதான் ஒரு காரணமும் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்னால் என்ன, டார்கெட் எப்படி நம்ம செட் பண்ணுறது, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோட இம்பார்ட்டன்ட் என்ன, அது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஈக்விட்டி, ஸ்டாக்ஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், இதை பற்றி கம்ப்ளீட் அனாலிசிஸ், கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமோடிட்டி மார்க்கெட்னா என்ன, கமோடிட்டி மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் வால்யூம் அனாலிசிஸ், இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நீங்கள் புக்கில் நிறையா ரீட் பண்ணி கற்றுக்கலாம், பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் லைவ் மார்க்கெட் லேர்ன் பண்ணால் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். எகெயின் அதுதான் மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் 2 மந்தாக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் அனலைஸ் பண்ணி போடுற சார்ட்லேருந்து நீங்கள் நிறையாவே லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை பற்றின எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ், சேனல்ஸ் அண்ட் பிரேக் அவுட்ஸ் இருக்குது. எந்த இடத்துலலாம் நம்ம ரிவர்சல் ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல நம்ம கரெக்டாக பிரேக் அவுட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சேனல்லாம் ஃபார்ம் ஆகுறது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் எப்போ நம்ம கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த எல்லோ லைனில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, போல்டா, இது எல்லாமே யூனிக். ஓகேயா, நம்மளோட ஹோர்ஸில் மட்டும்தான் இது இருக்கும். நீங்கள் இதை வந்து எங்கேயுமே கற்றுக்க முடியாது, எந்த புக்ஸ்லேயுமே இருக்காது, அது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த 3 மட்டுமே போதுமானது காய்ஸ், நீங்கள் வந்து நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கும் போது ஏன் நான் இப்படி சொல்கிறேங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ மார்க்கெட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கேப் அப் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஃபெயில்டு ஆக்ஷன் கான்செப்ட், இந்த ஒரே ஒரு கான்செப்ட் போதும் நீங்கள் வந்து உங்களோட பேசிவ் இன்கம்மை ஏர்ன் பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒன்று. இதை பற்றி மார்க்கெட் ப்ரொஃபைல் படித்தவங்களுக்கு தெரியும், பட் கேண்டில் ஸ்டிக்ஸில் நம்மளாக தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி டெவலப் பண்ணியிருக்கோம். இது எகெயின் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இது ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்னு. அதே மாதிரி இந்த ஃபெயில்டு ஆக்ஷன் கான்செப்ட் மட்டுமே வச்சு நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் மணி. அது வந்து நீங்கள் கற்றுக்கும் போது தெரியும் உங்களுக்கு ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அனாலிசிஸ். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றிலாம் சொல்லித்தராங்களாங்கிறது எனக்கு தெரியாது, பட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டோட டைரக்ஷனை இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதிகப்படியான ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸில் நீங்கள் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுறீங்க. ஸோ அதையுமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இன்ட்ராடேக்கு நீங்கள் எப்படி ஸ்டாக்கை பிக் பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது, இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் ஸ்கால்பிங் பண்ணுறது எப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவேன். இண்டைசஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறது எப்படி, ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இது எல்லாமே நான் தியரிட்டிக்கலாக மட்டும் சொல்ல மாட்டேன், ப்ளஸ் ப்ராக்டிக்கலாகவும் நான் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காணிப்பேன். ஸோ நீங்களுமே என் கூட சேர்ந்து ட்ராவல் ஆகலாம். ஸோ இதுதான் காய்ஸ் கம்ப்ளீட்டாக நம்மளோட டாபிக்ஸ். ஸோ இது மட்டும் கிடையாது, இதில் போகும்போது தான் உங்களுக்கு புது விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைப்ஸ் ஆஃப் பேட்டர்னு போட்டு சேனல்ஸ் பிரேக் ஒன்று போட்டிருக்கேன், அதில் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே எனக்கு இதில் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது தெரிஞ்சுக்கோங்க இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு. கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து உங்களை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாது. உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள்.
ஸோ நம்ம இந்த ஹோர்ஸுக்கு வந்து 9399 இதுதான் நம்மளோட ஹோர்ஸ் ஃபீ. ஸோ இந்த ஃபீயை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கிளாஸ் முடிச்சு போகிறதுக்குள்ளேயே ரெக்கவர் பண்ணிடுவீங்க. இல்லை அப்படின்னாலுமே எகெயின் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த ஹோர்ஸ் ஃபீயை வித்தின் 1 day or 2 days நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிடுவீங்க. இது வந்து சும்மா நான் வாய் வார்த்தைக்காக சொல்லலை, நீங்கள் என் கூட ட்ராவல் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி யூ டோன்ட் வரி. ப்ளஸ் நீங்கள் வந்து இப்படி பே பண்ணி தான் என்கிட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் என்னோடய சேனல் பார்க்கலாம் அண்ட் என்னோடய டெலிகிராம் சேனலுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம கொடுக்குற ஃப்ரீயான கண்டென்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ப்ளஸ் அடிஷ்னலாக இதில் வந்து ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக மட்டும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. 8 yearsஸாக நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு புக்ஸை எடுத்து ரீட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கற்றுக்குறீங்கன்னா அதுக்கு அதிகப்படியான வருஷத்தை வந்து நீங்கள் செலவழிக்க நேரிடும். அது கண்டிப்பாக உண்மை. நீங்கள் வந்து அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சீப். நீங்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய விலைங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த 8 years நான் எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன், எந்த மாதிரியெல்லாம் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ, பாய்.